எப்பவும் செய்கிற மாதிரி சப்பாத்தி பண்ணாமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். எவ்வளோ செஞ்சாலும் பத்தாது. சாஃப்டாக ராஜஸ்தானி பராத்தா. இதுக்கு 2 ஆனியன் கட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் மல்லி, சோம்பு, சீரகம் இடித்து எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து கட் பண்ணி வச்ச ஆனியனை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ மஞ்சள் பொடி, காரப்பொடி, கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ், 1 ஸ்பூன் கடலை மாவு, 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மல்லியில தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு எப்பவும் போல் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கலாம். நல்லா மெலிசாக தேய்ச்சிட்டு அதுக்குள்ளே இந்த ஸ்டஃபிங்கை வச்சு இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி கட் பண்ணி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஒரு 4 லேயருக்கு கட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் காட்டுற மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரோலில் ஒன்று மேலே ஒன்று வச்சு லைட்டாக ஜென்டிலாக அந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். அது மேலே கொஞ்சமாக கருப்பு எள்ளு, கொஞ்சம் மல்லி இலை தூவி லைட்டாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சதை தோசைக்கல்லில் போட்டு சப்பாத்தி எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். லைட்டாக ஃப்ளேவருக்கு மேலே நான் சில்லி ஃப்ளேக்ஸ் தூவி இருக்கேன். இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லைங்க. அப்படியே சாப்பிடலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.